சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 24. இதற்குள் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணமாகி 6 மாதங்கள் கடந்துவிடவே அவர்கள் அகஸ்தியரின் ஆசிரமத்திலிருந்து கிளம்பினர். தொண்டைமானால் எழுப்பப்பட்ட இருப்பிடத்தில் அவர்கள் தங்கினர். அப்போது கலக முனிவரான நாரதர் வைகுண்டத்தில் லக்ஷ்மியை சந்தித்தார். தன் தாயிடம் ஆசி பெற்றார். பின்னர் ஒரு கலகத்தை ஆரம்பித்து வைத்தார். லக்ஷ்மி, நீ நன்றாக ஏமாந்து விட்டாய். உன் கணவர் ஸ்ரீனிவாசன் பூலோகத்தில் பத்மாவதி என்ற பெண்ணை மணந்து கொண்டார். நீ உடனே பூலோகம் சென்று சேஷாசலத்தில் தங்கியுள்ள அவரை தட்டி கேள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். லக்ஷ்மிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசனை சந்தித்து பிரச்சனையை துவங்கிவிட்டாள். என்னை மணந்துவிட்டு பத்மாவதியை 2ஆம் தாரமாக ஏமாற்றி மணந்திருக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம் என படபடவென புரிந்தாள். ஸ்ரீனிவாசன் அவளை தேற்றினார். லக்ஷ்மி, நீயே பத்மாவதியாக மானிடப் பிறவி எடுத்துள்ளாய். பழைய நினைவுகளை நீ மறந்து விட்டாயா? அந்த கதையை சொல்கிறேன் கேள். ராமாவதார காலத்தில் நீ ஸ்ரீதையாக பிறந்தாய். நாம் கானகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போது ராவணன் என்ற அசுரன் உன் மீது ஆசை கொண்டு உன்னை தூக்கு செல்ல முயன்றான். அப்போது அக்னி பகவான் உன்னைப் போலவே ஒரு உருவம் கொண்ட மற்றொரு பெண்ணை படைத்தான். அவளை நீ தங்கியிருந்த குடிசையில் வைத்துவிட்டு உன்னை காப்பாற்ற சென்றான். நீ வேதவதி என்ற பெயரில் அங்கு தங்கியிருந்தாய். உங்கள் உருவ ஒற்றுமையை பார்த்த ராவணன் உன்னை கடத்தி சென்று விட்டான். அவனிடமிருந்து நான் உன்னை மீட்டேன். அப்போது நீ என்னிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டாய். ராமாவதார காலத்தில் நான் ஏகபத்தினி விரதம் அனுஷ்டித்தேன். எனவே அப்போது உன்னை மணக்க முடியவில்லை. ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசனாக சேஷாசலத்தில் அவதரிக்கும் போது நீ பத்மாவதியாக பிறந்து என்னை அடைவாய் என்பதே அந்த உறுதிமொழி. அதன்படியே இப்போது நீ என்னை அடைந்தாய் என்று விளக்கமளித்தார். இதை கேட்ட லக்ஷ்மி சாந்தமடைந்தாள். பத்மாவதியை மார்போடு அணைத்து கொண்டு நாம் இருவரும் இனி ஸ்ரீனிவாசனின் மார்பில் இடம் பிடிப்போம் என கூறி அவரது மார்பில் ஐக்கியமாயினர். பத்மாவதி இடது மார்பிலும் லக்ஷ்மி வலது மார்பிலும் அமர்ந்து கொண்டனர். ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மியிடம், நான் எனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியுள்ளேன். இதற்குரிய வட்டியை மட்டும் கலியுகம் வரையில் செலுத்துவதாக உறுதிமொழி பத்திரம் கொடுத்திருக்கிறேன். அந்த வட்டியை எப்படி செலுத்துவது என்கிற வழிமுறையையும் நான் உனக்கு சொல்கிறேன். என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உன் அருள் கடாட்சம் பட வேண்டும். பொதுவாகவே இங்கு வரும் அனைவருமே செல்வம் வேண்டியே வருவார்கள். அவர்களின் தகுதிக்கு ஏற்ப நீ செல்வத்தை கொடு. அந்த செல்வத்தை பெறும் பக்தர்கள் ஆணவம் காரணமாக தறிகெட்டு அலைவார்கள். ஏராளமான பாவ கர்மாக்களை செய்வார்கள். பெரும் ஆபத்துகளை சந்திப்பார்கள். அப்போது என்னை நினைப்பார்கள். நான் அவர்களது கனவில் தோன்றி வட்டி காசு தேவையில்லாமல் கையில் இருக்கும் பணம் ஆகியவற்றை எடைக்கடை சமர்ப்பித்தல், உண்டியலில் இடுதல் ஆகியவற்றின் மூலம் சேர்த்து விடுமாறு கூறுவேன். நீ ஒரு ஏழைக்கு பணம் கொடுத்தால் கூட அதை அவன் தவறான வழியில் செலவிடுவான் என்றால் அவர்களிடம் முடிக்காணிக்கையாக பெற்றுவிடுவேன். அதில் சேரும் பணத்தை குபேரனுக்கு செலுத்தி விடுவேன். கலியுகம் முடியும் வரையே நமக்கு இங்கு வேலை. அதன் பிறகு அசலை அடைத்துவிட்டு நாம் வைகுண்டம் சென்று விடலாம். நீ இனிமேல் என் மார்பில் தங்குவதில் உனக்கு எந்த தடையும் இருக்காது. பிருகுமுனிவரால் மிதிக்கப்பட்ட என் மார்பு இப்போது பவித்திரமாகிவிட்டது. ஆகையால் உன் இடத்தில் நீ தாராளமாக வசிக்கலாம் என கூறி ஆசீர்வதித்தார். பின்னர் பத்மாவதியிடம், நீயும் லக்ஷ்மிதான். இங்கிருந்து சற்று தூரத்தில் பத்ம சரோவர் என்ற ஏரி இருக்கிறது. அந்த ஏரிக்கரையில் நீ வசிப்பாயாக. அங்கு வரும் பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாயாக. உன்னை அலமேலை என்று அவர்கள் அழைப்பார்கள். அலமேலை என்றால் வாரி வழங்குபவள் என பொருள். உன் இருப்பிடம் அலமேலு மங்காபுரம் என அழைக்கப்படும். இங்கே வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசித்த பிறகே என்னை தரிசிக்க வர வேண்டும் என ஆணையிடுகிறேன். உனக்காக விஸ்வகர்மா பத்ம சரோவர் ஏரிக்கரையில் ஒரு கோயில் நிர்ணயித்து உள்ளார். அங்கு சென்று நீ தங்குவாயாக என்றார். பத்மாவதியும் அவரிடம் விடைபெற்று அலமேலு மங்காபுரம் சென்றாள். கோயிலுக்குள் சென்று சிலை ரூபமானாள். ஸ்ரீனிவாசனும் லக்ஷ்மியும் சேஷாசலத்தில் தொண்டைமானால் எழுப்பப்பட்ட கோயிலுக்குள் சென்று சிலை வடிவமாயினர். இத்தனை விஷயமும் வகுலாதேவிக்கு தெரியாமல் போய்விட்டது. தன் மகன் ஸ்ரீனிவாசனும் மருமகள் பத்மாவதியும் இன்னும் வீடு வந்து சேரவில்லையே என அவள் கவலைப்பட்டாள். தனது மூத்த மகன் கோவிந்தராஜனிடம் சென்று, மகனே, ஸ்ரீனிவாசனையும் பத்மாவதியையும் அகத்தியரின் ஆசிரமத்தில் விட்டு வந்தோமே, அவர்களை இதுவரை காணவில்லையே. 6 மாதங்கள் கடந்தும் ஏன் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள்?
அவன் எங்கிருக்கிறான் என்று தேடி பிடித்து வா என்றாள். கோவிந்தராஜன் அவளிடம் நடந்த விஷயங்களையெல்லாம் விளக்கினார். உன் மகன் சிலை வடிவமாக ஆகிவிட்டான். பத்மாவதி பத்மஸ்வரூபர் கரைக்கு சென்று விட்டாள். லக்ஷ்மி தேவி உன் மகனின் மார்பில் அடைக்கலம் புகுந்து விட்டாள். நீ நம் வீட்டின் அருகில் உள்ள ஆனந்த நிலையத்திற்கு செல். அதன் கீழ் உன் மகன் சிலையாக இருக்கிறான் என்றார். பதறிப்போன வகுலாதேவி ஆனந்த நிலையத்திற்குள் சென்று சிலையாக நின்ற தன் மகனைக் கண்டு கதறி கண்ணீர் வடித்தாள். நாளைக்கு என்ன அவள் செய்கிறாள் என்று பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.